2025-26 கல்வியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் அங்கீகாரம் பெற்ற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் 2026 ஜனவரி மாதம் 10ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ள தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு திட்டத் தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்படுகிறது. தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவி திட்டத்தின் கீழ் படிப்புதவித் தொகை 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. உதவித்தொகை வழங்க மாணவர்களை தெரிவு செய்யும் பொருட்டு NMS தேர்வு அனைத்து வட்டார அளவில் பிளாக் லெவல் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு 10/1/2026 சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. இத்தேர்விற்கான வெற்றி விண்ணப்பங்களை 12/12/2025 அன்று முதல் 15/12/2025 வரை இத்துறையின் www.dg.tn.government.in என்ற இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் ஆன்லைன் கட்டணத் தொகை ரூ.50 சேர்த்து தாம் பயிலும் பள்ளி தலைமையாசிரியரிடம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 20/12/2025. கால அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது. இந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரைட் சைட் கார்னரில் ஃபோட்டோ ஒட்டணும். பேரில் உங்கள் பெயரை எழுதிக்கோங்க. பாலினமில் ஆண்னா ஆன் பாக்ஸை டிக் பண்ணுங்கள், பெண்ணுன்னா பெண் பாக்ஸை டிக் பண்ணுங்கள். அடுத்தது பிறந்த தேதி எழுதிக்கோங்க. முதல்ல டேட் எழுதுங்க. அடுத்தது மந்த் எழுதுங்க. அடுத்தது இயர் எழுதுங்க. அடுத்தது பயிற்று மொழி. தமிழ் மீடியம்னா தமிழ் பாக்ஸை டிக் பண்ணுங்க. இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் பாக்ஸை டிக் பண்ணுங்க. அடுத்தது வகுப்பினம் கம்யூனிட்டி. ஜென்ரல், SC, SCA, ST, BC, BC முஸ்லீம், BC இல்லைன்னா DC. இதில் நீங்கள் எதுவோ அந்த பாக்ஸை டிக் பண்ணுங்க. தேசிய அடையாள அட்டை எண் டிசேபிலிட்டி பர்சனுக்கானது இல்லைன்னா அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆம்னா அதுக்குரியக்கான பாக்ஸை டிக் பண்ணுங்க. தகுதி பெற்றோரின் குடும்ப வருமானம் ஆண்டொன்றுக்கு ரூபாய் 3,50,000 மிகாமல் இருக்க வேண்டும். அடுத்தது வீட்டு முகவரி. உங்கள் ஃபுல் அட்ரஸையும் எழுதிக்கோங்க. பெற்றோரின் விவரங்கள். தந்தையின் பெயர், கல்வி தகுதி, தொழில், பெற்றோரின் ஆண்டு வருமானம். எவ்வளோ வருமானமோ அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. தாயின் பெயர், கல்வி தகுதி, தொழில், குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை. அடுத்தது சகோதரர்களின் எண்ணிக்கை. அடுத்தது சகோதரிகளின் எண்ணிக்கை. அடுத்தது இமெயில் அட்ரஸ் இருந்தால் எழுதிக்கோங்க. அடுத்தது மொபைல் நம்பர் கண்டிப்பாக எழுதிக்கோங்க. அடுத்தது உங்களின் சிக்னேச்சர். அடுத்தது உங்கள் பேரண்ட்டோடைய சிக்னேச்சர். இந்த ஃபார்மை உங்கள் ஹெட்மாஸ்டர் கிட்ட சப்மிட் பண்ணணும். அவங்க அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க, அதை பத்திரமா வச்சுக்கோங்க. ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது ₹50 ஃபீஸ் கொடுக்கணும். ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க்கை வீடியோவில் கொடுத்துருக்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க.